ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், கம்பெனி கிரியேட் பண்ணணும். கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா F11 என்ன பண்ணணும், F11 அக்கௌண்டிங் ஃபீச்சரில் பில் வைஸ் டீட்டெயில் எஸ் இருக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஃபீச்சர். இந்த இன்வென்ட்ரி ஃபீச்சர் F2ல இன்வென்ட்ரி ஃபீச்சர் போனீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஃபீச்சரில் ஸ்டாக் கேட்டகரி எனேபிள் பண்ணீங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் இது இருக்கு இல்லையா, இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் இதை எனேபிள் பண்ணிக்கும். இது மூணாவது ஸ்டெப். அடுத்தது நாலாவது ஸ்டெப், இன்வென்ட்ரி குரூப் கிரியேட் பண்ணிக்கும். குரூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, முதலாளி நான் முதலாளின்னு வச்சுக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் எப்படி ரிப்போர்ட் கேட்பேன் அப்படின்னா, நம்மள்கிட்ட ஸ்டாண்டர்ட் பட்டாசும் இருக்குது, சோனி பட்டாசும் இருக்குது, ரெட்டகிரி பட்டாசும் இருக்குது, ரைட்டா. எனக்கு வந்து ஓவராலாக எனக்கு எப்படி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா, மொதல் ரிப்போர்ட்டு சோனி பட்டாசில் எவ்வளோ பேருக்கு, ரெட்டகிரி பட்டாசில் எவ்வளோ பேருக்கு, மைல் மார்க்கில் எவ்வளோ பேருக்கு, குயில் மார்க்கில் எவ்வளோ பேருக்கு, இப்படி எனக்கு கம்பெனி வைஸ் எனக்கு ரிப்போர்ட் தேவை. அப்போ கம்பெனி வைஸ் நமக்கு ரிப்போர்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வி ஹவ் டு கிரியேட் கம்பெனி, ஃபஸ்ட்டு வி ஹவ் டு கிரியேட் குரூப் இன் த நேம் ஆஃப் கம்பெனி. இது எத்தனாவது ஸ்டெப்பு, நாலாவது ஸ்டெப். ஞாபகம் வச்சுங்க, கிரியேட் குரூப் வந்து நாலாவது ஸ்டெப். கிரியேட் குரூப் என்னென்ன கம்பெனி, சோனி அப்படின்னு ஒரு கம்பெனி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா V2 அப்படின்னு ஒரு கம்பெனி, V2 அப்படின்னு ஒரு கம்பெனி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு ஒரு கம்பெனி. ஒரு மூணு கம்பெனி போதுமான. என்னென்ன கம்பெனி, ஸ்டாண்டர்டு, V2, சோனி அப்படின்னு மூணு கம்பெனி. மூணு கம்பெனியுமே ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் தான் வெரைட்டி இருக்கும். அது எப்படி சார் ஒரே மாதிரி ப்ராடக்ட் கொஞ்சம் தான் வெரைட்டி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கேன். ஒரு ஹோட்டல் இருக்கு, நான் சொல்றது மிடில் கிளாஸ் ஹோட்டல், நாட் நோ ஹை கிளாஸ் ஹோட்டல். மிடில் கிளாஸ் ஹோட்டலில் போனால் என்ன இருக்கும், முதல்ல ஒரு பெரிய தெருவில் நடந்து போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குது, சரவணபவன் ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சரவணபவன் ஹோட்டலில் என்ன இருக்கும், இட்லி இருக்கும், தோசை இருக்கும், பரோட்டா இருக்கும், பூரி இருக்கும், சப்பாத்தி இருக்கும். இந்த மாதிரி வரிசையாக நார்மலாக என்னென்ன ஐட்டங்கள் இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு வெடி கம்பெனியில் நார்மலாக என்னென்ன ஐட்டங்கள் இருக்குமோ அந்த ஐட்டங்கள்லாம் இருக்கும். நார்மலாக என்னென்ன ஐட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் பட்டாசில் நார்மலாக வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சங்கு சக்கரம் இருக்கும், ஆட்டோ பாம் இருக்கும், லட்சுமி வெடிகுண்டு இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தாப்பு இருக்கும், சாட்டை இருக்கும், பென்சில் இருக்கும், வத்துக்குச்சி இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக ஸ்டாண்டர்ட் பட்டாசில் இருக்கும். அதே மாதிரி சரவண பவனில் எப்படி இட்லி தோசையெல்லாம் இருக்கோ அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்க்குறீங்க, கல்யாண பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அல்லது வசந்த பவன் ஹோட்டல் இருக்கு. இங்கே என்னென்ன இருக்கோ அதே மாதிரி தான் முக்கால்வாசி ஐட்டம் அவன்கிட்டையும் இருக்கும். அவன்கிட்டையும் அதே இட்லி தோசை இருக்கும், பூரி இருக்கும், பரோட்டா இருக்கும். அவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, சரவண பவனில் சாம்பாரில் நெய்யை ஊற்றிருப்பான், இவன் கொஞ்சம் டாட்டா ஊற்றிருப்பான், இல்லை வேறு ஏதாவது ஒரு வெரைட்டி புதுசாக ஆந்திரா பிரசிடென்ட் என்கிட்ட இருக்கும்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் காமனாக சில ஐட்டங்கள் வச்சுருப்பான். அவனுடைய கம்பெனின்னு தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஐட்டம் எப்படி ஹோட்டலில் தயார் பண்ணுறானோ அந்த மாதிரி பட்டாசு கம்பெனிக்காரன் தன்னுடைய ப்ராடக்ட்டுன்னு தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு தனியாக ஏதாவது ஒரு வெடியை கண்டுபிடிச்சி வச்சுருப்பான், நமக்கு தனித்தன்மை வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன், ஒன்று காமன் கேட்டகரி, இன்னொன்று கம்பெனியில் ஸ்பெஷல் கேட்டகரி, ரைட்டா. காமன் கேட்டகரி என்ன, ஸ்பார்க்லர் அப்படிங்கிறது காமன் கேட்டகரி. இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் கம்பெனியில் இங்கே கிரியேட் பண்ணி, ஓகேவா. டேலியில் போயிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கணும். கேட்டகரியில் மல்டியில் போய் பண்ணிடலாம், கடன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, காமன் கேட்டகரி, இது வந்து ஸ்டெப்பு 5, ஓகேவா. என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். முதல்ல ஒன்று எடுத்துக்கோ, ஸ்பார்க்லர் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, இதுவும் டேலியும், ஓகேவா. டேலியும் ஸ்டாண்டர்ட் பட்டாசு. ஃபஸ்ட்டு ஸ்பார்க்லர் அப்படின்னு ஒரு கேட்டகரி, என்னென்ன கேட்டகரி இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோ, ஸ்பார்க்லர் அப்படின்னு ஒரு கேட்டகரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஷாட்டு கிராக்கர்ஸ் அப்படின்னு இருக்கு. கிராக்கர்ஸுங்கிற வேர்டோட சிங்கிள் ஷாட்டுங்கிறதே போதுமான, சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறது போதும், ஓகேவா. சிங்கிள் ஷாட்டு, டபுள் ஷாட்டு, ட்ரிபிள் ஷாட்டு. அப்போ சிங்கிள் ஷாட்டுன்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், டபுள் ஷாட்டு, அப்புறம் என்ன இருக்கு, ட்ரிபிள் ஷாட்டு, அப்புறம் என்ன இருக்கு, 7 ஷாட்டு, அப்புறம் எத்தனை ஷாட் இருக்கு, சிங்கிள், டபுள், ட்ரிபிள், 7, அதோட இருக்கா, முடிஞ்சு போச்சா. இதுக்கப்புறம் டெசிபல் பிரச்சனை வந்துடுறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிக் கிராக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும், நெருப்பு வெடி, இபி வெடி, எலக்ட்ரிக் கிராக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு.
எலக்ட்ரிக் கிராக்கர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே சொல்லுங்க. இதுல இருந்தா சொல்லுங்க. ஃபெஸ்டிவல் கார்லண்ட்ஸ், லூஸ் கிராக்கர்ஸ். ஃபெஸ்டிவல் கார்லண்ட்ஸ் அப்படின்னா என்ன வெடின்னு எனக்கு தெரியல. சக்கரமா அது? அதுக்கு பேர் சக்கரான்னு வச்சுக்கோ. சரி, ஃபெஸ்டிவல் கார்லண்ட்ஸ் வச்சுக்கோ, ஏன்னா இங்க பேர் வித்தியாசமா இருக்கு. ஃபெஸ்டிவல் கார்லண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் கிராக்கர், ஆட்டோ பாம். லூஸ் கிராக்கர்ஸ், ஆட்டோ பாம். ஆட்டோ பாம்னா அணுகுண்டு. ஃப்ளவர் பாட்டுனா என்னது? புஸ்வானா. ஃப்ளவர் பாட்டு. கிரவுண்டு சக்கரம். கிரவுண்டு சக்கரம்னா தரை சக்கரம் இல்லையா? கிரவுண்டு சக்கரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி இருக்கு? கிரவுண்டு சக்கரம். கலர் ஃபவுண்டைன் வெரைட்டிஸு. கலர் ஃபவுண்டைன்ஸ் அப்படின்னா கலர் மத்தாப்பு தானே? கலர் ஃபவுண்டைன்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னா மத்தாப்பு தானே? கலர் மத்தாப்பு இல்லையா? இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஓஹோ. அடுத்தது ஊதுவத்தி, கேண்டில்ஸு. கேண்டில்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி ஃபயர் ஒர்க்ஸு. இது வந்து ஃபேன்சி ஃபயர் ஒர்க்ஸுங்கிறது இவருடைய கஸ்டமைசேஷனாக இருக்கும். ஃபேன்சி ஃபயர் ஒர்க்ஸு. 1 இன்ச்சு கமாண்ட்டு, 1.25 கமாண்ட்டு, 2 கமாண்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? கமெண்ட்டுன்னா கமெண்ட்டுன்னா என்னப்பா? ஒன் இன்ச்சு கமெண்ட்ஸு. கேமெட்டு. கேமெட்டு 1 இன்ச்சு. ஆட்டோ பம்ப்க்கு அடுத்து என்ன போட்டிருந்தோம்? ஒன்று போயிடுச்சு. சரி, பரவாயில்ல விடு. ஏதோ ஒன்று விட்டுட்டோம், வரும்போது பார்க்கலாம். கேமெட்டு 1 இன்ச்சு இல்லை கேமெட்டு 1 இன்ச்சு. ஃப்ளவர் பாட்டா? போட்டேன் ஃப்ளவர் பாட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேமெட்டில் எத்தனை இன்ச் இருக்கு? 1.25, 2, 3. 1.25, 1.25, 2. சோம்பல் படாமல் அடிக்கணும். நான் எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு நான் இவ்வளோ அடிச்சு காட்டுன்னு வச்சுக்கலாம். நான் சோம்பல் படலைங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் அடிச்சு காட்டுறேன். ஓகேவா? ஏதோ போயிடுச்சு. கிரவுண்டு சக்கரத்துக்கு அப்புறம் ஒன்று போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 4 பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, இல்லைன்னா போயிடும். ஓகேவா? ஒரு 4 நாள் ஐட்டம், ஒரு 10 ஐட்டம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுங்க. ரைட். இப்போ எங்கே விட்டோம் நம்ம? மெகா மல்டிபிள் கேக் ஷாட்டு. மெகா மல்டிபிள் இல்லை மெகா மல்டிபிள் கிஃப்ட் பாக்ஸ், ரோல் கேப். கிஃப்ட் பாக்ஸ் 1000 வாலாவே வரல. ரோல் கேப். வேற என்ன இருக்கு? கலர் ஃபவுண்டைன். கலர் ஃபவுண்டைன். ஓகேவா? ஸோ வந்து கலர் ஃபவுண்டைன்ஸ். ஓகே. இப்போ நமக்கு என்னென்ன இருக்குங்கிறது பார்த்துவோம். ஆர்டரில் போய் பாருங்க என்னென்ன ஐட்டம் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ நாம இதை விட்டுருங்க. அடுத்தது எக்ஸல்ல போவோம். சோனி V2. சோனி ப்ராடக்ட் கேட்டலாக் கேட்டகரிஸ். வேண்டாம், சோனி தான் நம்ம போட்டோம்ல. அடுத்தது V2. V2ல இது வரைக்கும் நம்ம என்ன கிரியேட் பண்ணலையோ அதை நம்ம கிரியேட் பண்ணணும்.
புரியுதா? என்ன கிரியேட் பண்ணலையோ அதை நம்ம கிரியேட் பண்ணணும். என்னென்ன இருக்கு? சக்கரம், ட்விங்கிளிங் ஸ்டார் நம்ம கிரியேட் பண்ணோமா? பண்ணல. ஓகேவா? ட்விங்கிளிங் ஸ்டார் நம்ம கிரியேட் பண்ணல. பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க ட்விங்கிளிங் ஸ்டார் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுங்க. ட்விங்கிளிங் ஸ்டார் இது எதுக்காகனா பின்னாடி நமக்கு வரும். பென்சில் அண்ட் ஸ்டோனு, பென்சில் அண்ட் ஸ்டோனு, பென்சில் அண்ட் ஸ்டோனு, ஃப்ளவர் பாட்டு போட்டாச்சு, ஆட்டோ பாம் போட்டாச்சு, ராக்கெட் போட்டாச்சு. இது என்னது? சோர்ஸா, சோர்ஸா அண்ட் கியாண்ட். இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கான். நம்ம போட்டுருவோம், ஒரு சேவை போட்டுருவோம். இது வேற, ஏன்னா நிறைய வந்ததுன்னு வச்சுக்கேன், அப்புறம் இதாகிடும். ஒரு 10 போட்டுருவோம். ஸ்டாண்டர்டில் பார்க்காத ஐட்டமாக போடுங்க. ஸ்டாண்டர்டில் பார்க்காத ஐட்டமா. லூஸ் கிராக்கர் பார்த்தாச்சு, டீலக்ஸ் கிராக்கர் இல்லை இல்லையா இவன்ட்ட? டீலக்ஸ் கிராக்கர், அதுக்கப்புறம் டீலக்ஸ் கிராக்கர், சிங்கிள் ஷாட் போட்டாச்சு. லெஸ்பியோட கேர்லண்ட் வாலா போட்டோம். கேர்லண்ட் போட்டோமா? வாலா இல்லை, கேர்லண்ட் வாலா, கேர்லண்ட் வாலா. அப்புறம் ஃபவுண்டைன் போட்டாச்சு, ஃபேன்சி நாவல்டிஸ் போட்டாச்சு. ஃபேன்சி நாவல்டிஸ் போட்டோம்ல, இருக்குல்ல. கேக்கு சீரியஸ் 12 ஷாட் இல்லை நம்மள்கிட்ட. 12 ஷாட்டு, 12 ஷாட் போடல, 7 ஷாட்டோட நிப்பாட்டிட்டோம். மல்டி ஷாட்டு எத்தனை ஷாட்னே தெரியல. அது டெசிபிள்லாம் எங்கேயா எகிற போகுது நமக்கு. இப்போ அடுத்தது பீகாக் மைல் சீரியஸ், மைல் மார்க் வெடி, அப்புறம் குயில் மார்க் வெடி, மைல் மார்க்கு, அப்புறம் வந்து என்னது மைல் மார்க் போட்டாச்சு. அப்புறம் ஸ்பார்க்லர் அஷோக் போட்டோம். ஸ்பார்க்லர் தான் இருக்குல்ல நம்மள்கிட்ட, காமன் தானே அது. ஸ்பார்க்லர் இருக்கு. கிஃப்ட் பாக்ஸ் போட்டோம், ரோல் கேப் போட்டோம். இது நோ டிஸ்கவுண்ட் ஐட்டம் வேணா புதுசாக போட்டுக்கலாம். நோ டிஸ்கவுண்ட் ஐட்டம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நோ டிஸ்கவுண்ட் ஐட்டம்ஸ். நோ டிஸ்கவுண்ட் ஐட்டம்னா டிஸ்கவுண்ட் கிடையாது அந்த ஐட்டத்துக்கு, அதுதான் நோ டிஸ்கவுண்ட் ஐட்டம். யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? இந்த மாதிரி டேட்டா வந்தா எத்தனை மணிக்கு முடிகிற நேரத்துக்கு வருது? சாகர நேரத்தில் சங்கரான்னு வந்தா எப்படி? யார் வந்திருக்கா? கீர்த்திகா, ஒன்னா எப்போ லேட்டா வர? கீர்த்திகா வண்டியா? வண்டியாமா? கீர்த்து, கீர்த்தியாவா? வண்டியாமா? ப்ராடக்ட் கேட்லாக் சரி சார், வரலையா இன்னும்? பயப்படுவாங்க சார், நம்மள லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, ஏதோ திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நினைக்கக்கூடாது. சரி வரட்டும், பார்த்துக்கலாம். ஓகே, V2 நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது சோனியை போய் கவர் பண்ணுவோம். சோனியில் பாருங்கள் என்ன இல்லைன்னு பாருங்கள். ஸ்பார்க்லரு, ரேட் பிராண்டு, கலரு, விசிலிங் சக்கரம், ஃப்ளவர் பாட்டு, ஃபவுண்டைனு, கலர் ஃபவுண்டைன், விசிலிங் ஃபவுண்டைன், கேண்டில்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரளவு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போதைக்கு என்ன பண்ணிக்கணும்? செகண்ட் ஸ்டெப்பு காமன், என்ன பண்ணணும்? காமன் கேட்டகரி கிரியேஷன். ஓகேவா? முதல்ல என்ன பண்ணணும்? கம்பெனி கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸில் எனேபிள். மூணாவது ஸ்டெப்பு இன்வென்ட்ரி குரூப் கிரியேஷன். நாலாவது ஸ்டெப்பு காமன் கேட்டகரி கிரியேஷன். நாலாவது ஸ்டெப் என்ன? வேர்டை நல்லா கவனி, காமன் கேட்டகரி கிரியேஷன். ரைட்டா? அஞ்சாவது ஸ்டெப்பு கேட்டகரி கிரியேஷன். இப்போதான் பண்ணினோமே. இது என்ன சார் அப்படின்னா, காமன் கேட்டகரி கிரியேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் கேட்டகரியில் எனக்கு தனித்தனியாக வேணும். புரியுதா? கேட்டகரியில் எனக்கு எப்படி தனித்தனியாக வேணும் அப்படின்னா, ஸ்பார்க்லர் அப்படின்னு வச்சுக்கோயேன், சோனி ஸ்பார்க்லர் அப்படின்னு எனக்கு இருக்கணும். ஓகேவா? என்ன இருக்கணும்? சோனி ஸ்பார்க்லர். அண்டர் எதுக்கே வரணும்? ஸ்பார்க்லருக்கே வரணும். சோனி ஸ்பார்க்லர் அண்டர் ஸ்பார்க்லர். V2 ஸ்பார்க்லர், V2 ஸ்பார்க்லர் அண்டர் ஸ்பார்க்லர்.
ஓகேவா? V2 ஸ்பார்க்லர் அண்டர் ஸ்பார்க்லர், சாரி நான் அதை விட்டுட்டேன். V2 ஸ்பார்க்லர் அண்டர் ஸ்பார்க்லர். இன்னொரு கம்பெனி என்ன? ஸ்டாண்டர்ட் ஸ்பார்க்லர் இல்லையா? ரைட், ஓகே. ஸ்டாண்டர்ட் ஸ்பார்க்லர் அண்டர் வந்து என்ன? ஸ்பார்க்லர். ஓகேவா? புரியுதா நான் எங்க வந்து நிக்க போறேன் அப்படின்னுட்டு? ரைட். அடுத்தது சக்கரம், ராட் பிராண்ட் சக்கர்ஸ். ஓகேவா? இது வந்து என்னது? சோனி இல்லையா? சோனி ராட் பிராண்ட் சக்கர்ஸ் அண்டர் என்ன வரணும்? சக்கர்ஸ். ஓகேவா? தலை சக்கரம் சோனி ராட் பிராண்ட் சக்கர்ஸ். அதே மாதிரி கலர் சக்கர்ஸ், சோனி கலர் சக்கர்ஸ் அண்டர் சக்கர்ஸ். சோனி கலர் சக்கர்ஸ் அண்டர் வந்து என்ன? இங்க வந்து வேணா கலர் சக்கர்ஸ் வேணா போட்டுக்கலாம். கலர் சக்கர்ஸ் இருக்கா? கலர் ஃபவுண்டேஷன் தான் இருக்கு. வேணா கலர் சக்கர்ஸ் அப்படின்னு ஒரு தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கலர் சக்கரம், தலை சக்கரத்துல கலர் சக்கரம். அடுத்தது பாத்தீங்கன்னா விசிலிங் சக்கர். விசிலிங் சக்கர் எது கீழே வரணும்? அண்டர் சக்கரை, கலர் சக்கரா? கலராகவே இருக்கட்டும். ஓகேவா? கலர் சக்கர். இதுவும் பார்த்தீங்கன்னா சோனி விசில் சக்கர், சாரி சோனி விசில் சக்கர் அண்டர் கிரவுண்ட் சக்கர் அல்லது கலர் சக்கர், எதுக்கும் ஒன்று போடும். இப்போ தரை சக்கரம் போட்டாச்சு. அதே மாதிரி தான் V2லையும் இருக்கும் இல்லையா? இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும் இல்லையா? இதில் சக்கரம் V2 சக்கர்ஸ் அண்டர் சக்கர்ஸ். V2 சக்கர்ஸ் அண்டர் சக்கரா, கிரவுண்ட் சக்கரா V2. அதே மாதிரி V2 ஸ்பார்க்லர்ஸ், V2 ஸ்பார்க்லர்ஸ் அண்டர் ஸ்பார்க்லர்ஸ். V2 ஆட்டோ பாம் அண்டர் என்னது? V2 ஆட்டோ பாம் அண்டர் ஆட்டோ பாம். இந்த மாதிரி நாம கேட்டகரி கிரியேட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. V2 ஆட்டோ பாம், அதே மாதிரி சோனி ஆட்டோ பாம், சோனி ஆட்டோ பாம் அண்டர் ஆட்டோ பாம், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆட்டோ பாம் அண்டர் ஆட்டோ பாம். இந்த மாதிரி நீங்க கேட்டகரி கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கிரியேட் பண்ணலாம் அண்டர் காமன் கேட்டகரி. அப்ப எனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு கேட்டா, சோனி கம்பெனிகள்ல மொத்தமா எனக்கு பட்டாசு இந்த வருஷம் எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு, V2 பட்டாசு மொத்தமா எனக்கு எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு, ஸ்டாண்டர்ட் பட்டாசு எனக்கு மொத்தமா எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு, மயில் மார்க் பட்டாசு எனக்கு எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு, குயில் மார்க் பட்டாசு எனக்கு எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தனித்தனியா இன்ஃபர்மேஷன் தெரியும். அதோட மாத்திரம் இல்லை, இப்ப சோனி பட்டாசு இருக்கு அப்படின்னா சோனி பட்டாசோட தரை சக்கரம் எனக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கு, V2 பட்டாசுல தரை சக்கரம் எனக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கு, ஸ்டாண்டர்ட் பட்டாசுல தரை சக்கரம் எனக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கு, சோனில எனக்கு எவ்வளவு கிராக்கர் சேல் ஆயிருக்கு, V2ல எனக்கு எவ்வளவு கிராக்கர் சேல், இன்னொரு கம்பெனி ஸ்டாண்டர்ட்ல எனக்கு எவ்வளவு கிராக்கர் சேல், அதுக்கப்புறமா எனக்கு ஸ்பார்க்லர் சோனில எனக்கு எவ்வளவு ஸ்பார்க்லர், V2ல எனக்கு எவ்வளவு ஸ்பார்க்லர், ஸ்டாண்டர்ட்ல எனக்கு எவ்வளவு ஸ்பார்க்லர். அதோட மாத்திரம் இல்லை, எனக்கு ஸ்பார்க்கர்ல 7cm எலக்ட்ரிக் ஸ்பார்க்கர் சோனில எனக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கு, V2ல எவ்வளவு சேல் ஆயிருக்கு, ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு சேல் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் ஐட்டம் வைஸ். அடுத்தது வந்து என்ன கிளியர் பண்ண போறோம்? இண்டிவிஜுவல் ஐட்டம். இண்டிவிஜுவல் ஐட்டம். இந்த இண்டிவிஜுவல் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது இன்வென்டரி எப்படி கிரியேட் பண்றது? ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்கிறது. ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இட்லின்னு எடுத்தீங்கன்னா இட்லி எல்லாமே காமன் தான். ஆனால் ஒரு சில இட்லி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், பேரே வந்து பேர் சொல்லும். இட்லியில் என்னென்ன வெரைட்டி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம், ஐட்டம் நேம்காக.
இட்லியில் உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டிலாம் சொல்லுங்க. ரவா இட்லி, ரவா கம்பு இட்லி, ராகி இட்லி, சிறுதானிய இட்லி, நிறைய சொல்லிட்டே போலாம் சார். கொள்ளு இட்லி, எலி இட்லி, குஷ்பு இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, மல்லி இட்லி, மகாலட்சுமி இட்லி, வரிசையாக இருக்குது. இட்லி பார்த்தீங்கன்னா நிறைய இட்லியில் நிறைய வெரைட்டி. மினி இட்லி, சாம்பார் இட்லி, நெய் இட்லி, கார இட்லி, பொடி இட்லி, இட்லியில் நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி தான் ஒன்னொன்றுக்கும் ஐட்டம் நேம் வேறு வேறு இல்லையா? அப்போ இண்டிவிஜுவல் ஐட்டம் நேம் பேர் வைக்கும்போது கரெக்டாக நமக்கு தெரியும். ஏன்னா காமன் நேம் இருக்கு, காமன் நேம் இருக்கு. பிரியாணி இருக்கு, ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவண பவன் ஒரு ஹோட்டல், கல்யாண பவன் ஒரு ஹோட்டல், முருகன் பவன் ஒரு ஹோட்டல், இது குரூப்பு. இதில் இட்லி வந்து கேட்டகரி காமன். ஸ்பெஷல் கேட்டகரினா சரவண பவன் இட்லி அண்டர் இட்லி, கல்யாண பவன் இட்லி அண்டர் இட்லி. அப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன டோட்டலாக எனக்கு கல்யாண பவன் எவ்வளோ சேலாக இருக்குது, சரவண பவன் எவ்வளோ சேலாக இருக்குது, முருகன் பவன் எவ்வளோ சேலாக இருக்குது, ஓவராலாக எனக்கு இட்லி சேல் எவ்வளவு, அதில் எனக்கு ஐட்டம் வைஸ். அந்த மாதிரி ஒரு மேனேஜர், ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் இப்படி தான் நம்மள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்பான். அப்போ அவன் எப்படி இன்ஃபர்மேஷன் கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? அடுத்தது இன்வென்ட்ரி கிரியேஷன். இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணும்போது கம்பெனிக்கு பேர், சாரி இன்வென்ட்ரி பேர் ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் பேர் வச்சுருப்பான். ஹோட்டலில் நுழைஞ்சா இட்லி, தோசை, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஆனால் எல்லா ஹோட்டல் ப்ரைஸ் லிஸ்ட்டையும் ஒரே டேலியில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி பேர் தான் அக்செப்ட் ஆகாது. அப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட் பேருக்கு முன்னாடி அந்த கம்பெனி பேரை சேர்க்கணும். இந்த டெக்னிக்கு நிறைய பேருக்கு தெரியாது, மாட்டின்னு முடிக்கலாம். பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் டேலியில் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணும்போது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாமல் இந்த மாதிரி சில டெக்னிக்கல் தெரியாமல் முடிக்கிறாங்க. ஒரே ப்ராடக்ட் திரும்ப வருது சார், என்ன பண்ணுறது, இவனா இவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே இன்வென்ட்ரி பண்ண போகிறவன் நம்மளை மாதிரி அரைகுறையாக படிச்சுட்டு போய் டேலி உட்காரலாம். ஒரு பெரிய டேலண்ட்டு டேலிக்குரிய எக்ஸாம் இந்த மாதிரி பெரிய லெவலில் முடிச்சுட்டு போனான்னா அவங்க வந்து நல்ல டேலண்ட் இருக்கும். நம்ம ராமகிருஷ்ணா மிஷனில் டேலியை முடிச்சுட்டு போகிறவங்க பக்காவாக இருப்பாங்க. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா ஒரு இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணும்போது இந்த இன்வென்ட்ரி எப்படிடா கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா நமக்கு வேணும். அப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சோனியோடைய ஸ்பார்க்லர் இருக்குது, V2ஓட ஸ்பார்க்லர் இருக்குது, ஸ்டாண்டர்ட் பிரிட்லேயும் ஸ்பார்க்லர் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு கம்பெனியோடைய பேரையும் சுருக்கி 2 எழுத்து அல்லது 3 எழுத்துல வச்சுக்குவேன். 2 எழுத்து அல்லது 3 எழுத்து. இப்போ சோனி விநாயகா பட்டாசு அப்படின்னா SVP, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ப்ராடக்ட், இந்த ஐட்டம் நேம் கிரியேட் பண்ணும்போது என்னென்னா முன்னாடி SVPன்னு போட்டுப்பேன். ஓகேவா? இந்த ஐட்டம் போடும்போது என்ன போட்டுப்பேன், SVP. அப்போ ஐட்டம் கிரியேட் பண்ணுற பாருங்க, ஐட்டம், ஸ்டாக் ஐட்டம், கிரியேட். ஒரே ஐட்டம் 3 கம்பெனிலையும் இருக்குது. நான் அந்த இன்வென்ட்ரிக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. சோனி விநாயகா பட்டாஸ் SVP. ஓகேவா? அடுத்தது பார்ட் நம்பர். பார்ட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா பேரை ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்காம நம்பரை போட்டால் வந்துடும் அந்த ஐட்டம். அதுதான் பார்ட் நம்பர். இதோட பார்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 602. சார் பார்ட் நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா நீயே கிரியேட் பண்ணிக்க வேணும்னா கிரியேட் பண்ணுற பார்ட் நம்பர் ஏற்கனவே இருக்கக்கூடாது, இனிமேலும் இருக்கக்கூடாது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. யூனிக் நம்பராக இருக்கணும். முடிஞ்சு போச்சு. நீயாவே ஒரு நோட் எடு, ஒரு 4 டிஜிட்டை ஸ்டார்ட் பண்ணு, 1000, 1001, 1002ன்னு சொல்லிட்டு நீ என்ன இன்வென்ட்ரி நேம் கொடுக்குறியோ அந்த இன்வென்ட்ரி நேமுக்கு வந்து இந்த நம்பருக்கு நேரம் எழுதிட்டு, இந்த நம்பர் ஒருத்தருக்கு அலோகேட் பண்ண நம்பரை இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு அலோகேட் பண்ணாது. ப்ராடக்ட் நம்ம கூட அவன் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, அவன் கொடுத்தா ஓகே, இல்லைன்னா நீயே கொடுத்துக்கோ. அவனுக்கு கொடுத்தாலும் அவன் கொடுத்தாலும் அவன் கொடுக்கறதுக்கும் நீ வச்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கோடு அவன் கொடுத்தான் அப்படின்னா அவன் கோடு அவன் மொழியில நீ கோடில் ஆர்டர் கொடுத்தனால அவன் புரிஞ்சுட்டு உனக்கு கொடுத்துட போறான். இல்லைனாக்க கோடு சொன்னா அவனுக்கு தெரியாது, ப்ராடக்ட் பேர் சொன்னாலும் தெரியும். அவ்வளவுதான், அதுக்கு நமக்கு வித்தியாசம்.
அடுத்தது அண்டர் வந்து எங்கே வரணும்? இவன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து 3 தான் இருக்கு. இவன் வந்து சோனி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கேட்டகரி கேட்டகரி வந்து இவன் என்னைக்கு வரணும்? ஸ்பார்க்லர் கீழே வரணுமா, சோனி ஸ்பார்க்லர் கீழே வரணுமா? சோனி ஸ்பார்க்லர் அதுக்கு கீழே வரணும். சோனி ஸ்பார்க்லர் கீழே வரணும். நேற்றுக்கு நான் வந்து ஏன் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் இதுக்காக தான் கிரியேட் பண்ணேன். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நீ கிரியேட் பண்ணாதான் ப்ராடக்ட்டுக்கு ரேட்டு சொல்ல முடியும். இப்போ நீ ஆவின் கடை வச்சிருக்க, பால் வியாபாரம் பண்ற, உன்கிட்ட வந்து பால் என்ன விலை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வேன்? உனக்கு எந்த பால் வேணும்னு கேட்பேன். நான் உடனே பச்சை பாலும்பேன். அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்? 1/2 லிட்டரா, 1 லிட்டரா, 1/4 லிட்டரா, 3/4 லிட்டரா, 3 லிட்டரா அப்படி கேட்பேன். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் உனக்கு தெரியாம ஒரு ப்ராடக்டோட விலை சொல்ல முடியாது. ரெண்டாவது அப்பா கான்செப்ட். இஃப் யூ டோன்ட் நோ த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூ கேனாட் செல். நீ கடையில் இருக்கிற அவ்வளோ பாலையும் வாங்க போறியா, இல்லை 200 ml பால் பாக்கெட்டில் ஒன்று வாங்கி அதில் பாதி வாங்கி போறியா? எனக்கு எப்படி தெரியும்? யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தெரியாம யூ கேனாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஃபார் எ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தெரியும். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுங்கிறதுனா உன் ப்ராடக்ட்டுக்கு நீ என்ன விலை கொடுக்க போற, என்ன அளவுக்கு விலை கொடுக்க போற, அதுதான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேவா? இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு நம்பர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் கிரியேட், ஓகேவா? நம்பர்ஸ் பாக்ஸ் எது வேணா இருக்கலாம். அடுத்தது செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இந்த செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் போறதுனால என்ன வித்தியாசம், என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்வென்ட்ரியை நீ கிரியேட் பண்ணும்போதே அந்த இன்வென்ட்ரி கூடயே பர்ச்சேஸ் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் நீ டேலியில் என்ட்ரி போட்டுட்டேன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது பர்ச்சேஸ் ப்ரைஸு தானாக வரும், சேல் என்ட்ரி போடும்போது சேல் ப்ரைஸு தானாக வரும். இது என்ன சார் எனக்கு லாபம் அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒன்றும் இல்லை, விஆர் இன்ஃபோல டேலி வாங்குறேன், டேலி வாங்கி நான் சேல் பண்ணுறேன். நான் டேலியோடைய பர்ச்சேஸ் ப்ரைஸை இன்வென்ட்ரியில் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதனுடைய ரேட்டு மல்டி யூசர் இருக்குது அப்படின்னா மல்டி யூசர் 54,000 நான் போட்டு வச்சுட்டேன். 2 மாதம் முன்னாடி அந்த ப்ராடக்டை அவர்கிட்ட 54,000 வாங்கியிருப்பேன். இன்னைக்கு நான் திடீர்னு ஆர்டர் கொடுக்குறேன், அவர் 54,500 ரேட்டை போகிறான்னு வச்சுக்கோ. நான் டேலியில் நான் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை ஆல்ரெடி ஃபீட் பண்ணிட்டேன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது எனக்கு இது 54,000 காட்டும். ஆனால் விஆர் அண்ட் இன்வாய்ஸில் 54,500 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு இருக்கும். நான் உடனே கேட்பேன், சார் இந்த ப்ராடக்ட்டு 54,000 தானே ஏற்கனவே கொடுத்தீங்க, இப்போ என்ன 54,500 கொடுக்குறீங்க? கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியுமா முடியாதா? அந்த மாதிரி உனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து ரேட்டை முன்கூட்டி கொடுக்கணும். பர்ச்சேஸ் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் ஏன் சார் அந்த மாதிரி முன்கூட்டி கொடுக்கணும்? கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறையும் நீ தான் பார்க்கணும். ஏற்கனவே சரவணா ஸ்டோர் பாருங்க, நிறைய கூட்டம் இருக்குது, அதுவும் கொரோனா காலத்தில் கூட கூட்டம் குறையவே இருக்கு. சரவணா ஸ்டோர் வந்து அவனுடைய ப்ராடக்ட்டை வந்து பார்கோடு போட்டு அதோட ப்ரைஸை அதில் மென்ஷன் பண்ணாமல் விட்டான்னு வச்சுக்க, ரேஷன் கடை மாதிரி கியூ தனியாக அனுப்பும். அதனால் என்ன பண்ணுவான், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி உடனே கொண்டு வந்து அடிக்கிற மாட்டான். முதல்ல அதுக்கு ஒரு பார்கோடு ப்ரைஸ் லிஸ்ட்டோட பார்கோடு ஜெனரேட் பண்ணுவான். பார்கோடு ஜெனரேட் பண்ணி அதை ஒட்டுவான், ஒட்டதை ஒட்டுவான், வெரிஃபை பண்ணுவான், வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அதை கொண்டு கொடுப்பான். அதே மாதிரி நீ கொண்டு போய் நீ கவுண்டரில் கொடுத்ததும் அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே கொடுத்துட மாட்டான். இன்னொருத்தவங்க ஒன்று வெரிஃபை பண்ணுவான், இந்த ப்ராடக்ட் இந்த இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு என்ட்ரி பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி பண்ணுறதுக்கும் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கும் உனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம், இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸு சேல் ப்ரைஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ்னால் சொல்ல வேண்டாம், விற்கிற ப்ரைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுன்னு போட்டு 190 ரூபா இருக்குது, டிஸ்கவுண்டட் ப்ரைஸு 114 ரூபா அப்படின்னு. ப்ரைஸுக்கும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எம்ஆர்பி தான் வந்து ப்ரைஸ். எம்ஆர்பி அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? எம்ஆர்பி அப்படின்னா என்ன? எம்ஆர்பினா என்ன? அது ஏன் மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் சொல்றது, மினிமம் ரீட்டைல் பிரைஸ் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா? நான் என்ன சொல்றேன், மினிமம் ரீட்டைல் பிரைஸ் வச்சா என்ன, ஏன் மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் வைக்கணும்? இது வந்து வியாபார தந்திரம். அது ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கு, 1/2 கிலோ ஹார்லிக்ஸ் பாட்டில் 2 ரேட் ஆஃப் மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒன்று மினிமம் ரீட்டைல் பிரைஸ், இன்னொன்று மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். மினிமம் ரீட்டைல் பிரைஸ் 200 ரூபான்னு வச்சிருக்கேன், அதுக்கு மேலே நீ எவ்வளோ வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கேன். அப்போ என்ன பண்ணுவான், 200 ரூபாய் மினிமம் ரீட்டைல் பிரைஸ்ன்னு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா
அதுக்கு மேல நம்மள பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண விட மாட்டான், கஸ்டமர் விட மாட்டான் நம்மள. 200 ரூபா தானே போட்டிருக்கு மினிமம் ரிட்டைல், மேற்கொண்டு 10 ரூபா வச்சுக்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன் ஏன்பா, 210 ரூபா 220 ரூபாம்பா. இதுவே மேக்ஸிமம் ரிட்டைல் பிரைஸ்னு வச்சுட்டோம்னு வச்சுக்க, 200 ரூபா மினிமம் ரிட்டைல் பிரைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு எம்ஆர்பி 300 ரூபான்னு போட்டான். அப்ப மேக்ஸிமம் ரிட்டைல் பிரைஸ் 300 ரூபான்னு இருந்ததுன்னா 300 ரூபா வரைக்கும் அதே ப்ராடக்ட் இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் வெடியில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் இவன் பாட்டு இவன் இஷ்டத்துக்கு போட்டுப்பான். ஆனால் இவன் போட்ட ரேட்டுக்கு அவன் வாங்க மாட்டான். டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் 60% 40% டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸு இதே ப்ரைஸ் நம்ம கொடுக்க முடியாது. 190 ரூபா 120 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. நாம் வாங்கும்போது எப்படி டிஸ்கவுண்ட் வாங்குவோம்? எல்லாரும் நம்மளை தாண்டி விடா கண்ணன் கொடா கண்ணன் இருப்பான் இல்லையா? தமிழ்நாட்டில் மிஸ்டேக்காக அவங்க சொல்லுங்கப்பா. ஆமா, நான் ஒன்றும் பண்ணலை, நான் பண்ணி தான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் தான் பண்ணேன். எம்ஆர்பி 190 ரூபா, பர்ச்சேஸ் பிரைஸ் 114 ரூபா. அதாவது நீங்க வாங்குற பர்ச்சேஸ் பிரைஸ், நீங்க வாங்கி சேல் பண்றீங்க அப்படின்னா எம்ஆர்பிக்கும் பர்ச்சேஸ் பிரைஸ்க்கும் கொஞ்சம் இடையில ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் செல்லிங் பிரைஸ். நீங்க 114 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா மேற்கொண்டு ஒரு 120% வச்சு 130 ரூபா 140 ரூபா விற்றா உங்ககிட்ட வாங்குவான், இல்லைன்னா இன்னொருத்தர் வாங்கிடுவோம். ரைட்டா? அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணும். ரைட்டா? பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்குறீங்க? 114 ரூபாய் வாங்குறீங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 190 ரூபாயா? 190 ரூபா போடாதீங்க, 150 ரூபாய்க்கு போடும். ஓகேவா? ரொம்ப லாபம் வேண்டாம். ரைட்டா? எஸ்சி. அதே மாதிரி அடுத்த ஐட்டம் 10M எலக்ட்ரிக்கல், அடுத்த ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனி 10M எலக்ட்ரிக்கல். அதோட பார்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 616. அதோட பார்ட் நம்பர் 616. இதுக்கு எது கீழே வரும்? சோனி கீழே வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனி ஸ்பார்க்கர், அது கீழே வரும். சோனி ஸ்பார்க்கர் இல்லையா? சோனி ஸ்பார்க்கர்ல இருக்கு. அதோட ரேட் என்ன? எஸ், அதோட ரேட் என்ன? 90 ரூபாய்க்கு வாங்குறோம், 190 ரூபாய்க்கு வாங்கினா 130 ரூபாய்க்கு விற்றுலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுங்க. இன்னியோட அஜெண்டா என்னன்னா, நீங்க பக்காவா இன்வென்ட்ரி கிரியேட் பண்றது. நாளைக்கு நாம பர்ச்சேஸ் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸை பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்தேன்னா இது இன்னொரு 1 hour ஆகும், இன்னைக்கு முடிக்க முடியாது. என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க இதுல இருக்கிற வெடி இல்லாம இன்னும் கூட நீங்க கிரியேட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு உங்களை நீங்க நினைச்சீங்க. ஓகேவா? நீங்க ஒரு பிசினஸ் மேன், நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க. இன்னும் சொல்ல போனா உண்மையிலே பண்ணலாம், யாராவது எடுத்து இதை பண்ணலாம். ஓகேவா? நம்மளே யாராவது ஒருத்தர் ஆன்லைன்ல வெடி வாங்கி வியாபாரம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்மள்டே ஒரு 35 பேர் இருக்காங்க. ஆர்டர் எடுங்க, டெலிவரி பண்ணிட்டு காசு வாங்கிக்கங்க. ஓகேவா? காரு விற்க வாங்க, என்கிட்ட வாங்க. ரமேஷ் கார் விளம்பரம் ஏற்கனவே ஞாபகம் இருக்கா இருக்காது? கார் விற்க வாங்க, என்கிட்ட வாங்க. அந்த மாதிரி தான் வந்தா கார் எல்லாம் வாங்கி ஆட்டையை போட்டு போயிட்டான். நல்லா இருக்கு எனக்கு இந்த விளம்பரம். கார் விற்க வாங்க, என்கிட்ட வாங்க இந்த விளம்பரம் போட்டு அதோட எஸ்கேப். அந்த மாதிரி அது மாதிரி நம்ம ஆர்டர் எடுப்போம், பண்ணுவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம், நல்லா இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து நான் முதல்ல நம்ம உழைப்பை போடணும். இதில் வந்து நம்முடைய உழைப்பு என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி கிரியேஷன். நீங்கள் எல்லாரும் பெஸ்ட்டாக இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுங்க. கூகுளுக்கு போங்க, கூகுளில் போயிட்டு கிராக்கர் ப்ரைஸ் லிஸ்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்பெனியோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் வரும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போடுங்க. பிடிஎஃபாக இருந்ததுன்னா எக்ஸல் ஆக்கிப்பாரு. இல்லை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, வரல அப்படின்னா பரவாயில்ல, விட்டுரு, அதை போட்டு தொங்காத. அப்படியே காப்பி பண்ணி போட்டுரு. ஒன்று ஒன்றா அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக காப்பி பண்ணி அப்படியே போட்டுரு. வேடா மாற்றி காப்பி பண்ணி போட்டுரு. எனக்கு நாளைக்கு எல்லாரும் இதை என்ன பண்ணுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாள் இன்வென்ட்ரி எனக்கு கிரியேட் பண்ணி காட்டுங்க. வாத்தியார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு காலேஜில் சொன்ன வேலையை விட்டுறாரு. இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. நாளைக்கு சனிக்கிழமையா? சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமையில உட்காந்து பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை நம்ம பண்றோம்.
அல்லது ஒரு டேலியில் ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி, எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும்.